ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. தன் முன்னால் கூடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அது 5 லட்சமோ 7 லட்சமோ எக்ஸ் லேக்ஸ் வெறும் தன்னுடைய ரசிகர்களாக தான் பார்க்குறாரு. தனக்கு வாக்களிக்க போகிற சமூகத்தின் பல துறைகளையும் சார்ந்த மக்களாக அவர் கருதவில்லை. அவங்கள வெறும் விஜய் ஃபேன்ஸாக தான் பார்க்குறாரு. ஏன் அங்கிள்னு ஒரு நாகரிகம் இல்லை? எனக்கு என்னமோ அது ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன். அது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. நீங்கள் அப்பான்னு சொல்லும்போது அவங்க அங்கிள்னு சொல்கிறாங்க. இதில் என்ன, நீங்கள் தானே ஆரம்பிச்சது. ரசிகர்கள்ட்ட பேசும்போது உண்மையை பேசணும். எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் விஜயை கேட்குறேன். அது எவ்வளோ காஸ்ட்லி அஃபேரு. அது சுழலும் திமுககாரன். இந்தியாவிலேயே எலெக்ஷன் டே அன்னைக்கு திமுககாரன் வேலை செய்கிற மாதிரி இன்றைக்கி அஃப்கோர்ஸ் வட இந்தியாவில் பிஜேபி வேலை செய்யுது. ஒரு திமுககாரன் 5 அண்ணா திமுக ஈக்குவல். அதுவும் பவரில் இருந்தான்னா அவனோட கெத்தே வேறு. அவனை நீ ஃபேஸ் பண்ணணும். அது இந்த தடவை பரம எதிரி நீ தான். இந்த தெருவில் இருக்குதுங்க 800 ஓட்டு 500 ஓட்டு தான் போலாகும். அதில் 300 ஓட்டு விஜய் ஓட்டுனா அந்த 300 ஓட்டு அங்கே போக விடாமல் அவன் தடுப்பாங்க. முதல்ல ஒரு கட்சி ஆஃபீஸை சிட்டி நடுப்பில் வைக்கணும். கட்சி ஆஃபீஸுங்கேருந்து பணிவர்கள்லாம் சோறு கட்டு போவானா? சிட்டியில் ஒரு ஆஃபீஸை போடுறதுக்கு அவர் வசதி இல்லையான ஒரு பில்டிங்கே ஒரு விலைக்கு வாங்கலாம். ஒரு கட்சி அலுவலகத்தை சென்னை மாநகரத்துக்கு உள்ள நிர்மாணிக்க முடியாதவர் தமிழ்நாடு தேர்தலில் எப்படி வெற்றிகரமான ஒரு போட்டியாளராக இருக்க முடியும்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜயுடைய மாநாடு நேற்றைய நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் தொடங்கி போயிட்டு இருந்தது. அப்படின்னும் போது 24 மணி நேரம் ஆக போகுது. அதோட வீரியம் அப்படின்றது எப்படி இருக்குது, என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு? ஏன்னா திமுகவை பாஜகவை அவர் பேசுவாருன்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். கூடுதலாக அதிமுகவையும் இந்த தடவை அவர் எக்ஸ்ட்ராவாக பேசியிருக்காரு. அதற்கான எதிர்வினைகளும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதற்கான எதிர்வினைகள் அத்தனையுமே வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக திமுக தரப்புலேருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், அதிமுக தரப்புலேருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், இதெல்லாம் எதிர்பார்த்து தான் விஜய் அவர்கள் இதை செஞ்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசினா இங்கே இருந்தெல்லாம் எதிர்ப்புகள் வரும் அப்படின்றது அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். அது சரியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எடப்பாடியே ரியாக்ட் பண்ணிட்டாரு. டிஎம்கேல அவங்க லெவலில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலினோ உதயநிதியோ ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் அது ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும். பெயர் சொல்லாமல் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் முதன்முறை விஜயோட கூட்டத்தை பற்றி உதயநிதி கிட்ட கேட்கும்போது சினிமா செய்திகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லைன்னாரு. ஸ்டாலின் அதுக்கு பிறகு வெவ்வேறு கூட்டங்களை பேசும்போது நேற்று சினிமாவில் நடிக்க வந்தவங்களாம் இன்றைக்கி சிஎம் ஆகணும், அந்த மாதிரி வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மொழிகளில் அது பெயர் குறிப்பிடப்படாமல் வரும். அமைச்சர்கள் இன்றைக்கி நான் மதியம் பார்த்த வரைக்கும் நேரு ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டாலின் அங்கிள்ன்றதுக்கு அவருடைய தரத்தை காட்டுகிறது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி மேம்போக்காக தான் சொல்லியிருக்காரு. மூர்த்தி நான் ஒன்றும் மாநாடெல்லாம் நாங்கள் ஒன்றும் தடை விதிக்கலை அப்படின்னு ஆதவர்ஜனா சார்ஜுக்கு சொல்லியிருக்காரு. மற்றபடி அவங்க கட்சி ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. அவங்க ஒன்றும் கட்சியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க தோழமை கட்சிகளை வச்சு ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. அப்புறம் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராக்சிஸ், அவங்களுடைய பெய்டு மவுத்ஸ், அவங்கள வச்சு வாடகை வாய்களை வைத்து அவங்க பெரிய அளவில் அதை பேசுவாங்க. கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் அந்த தாக்குதல் தொடரும். ஏன்னா விஜய் அவங்கள பெரிய அளவில் தான் டிஸ்டர்ப் பண்ணுறாரு டிஎம்கேவை, சந்தேகமே இல்லை. ஏடிஎம்கேவை தொட்டதால் ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக அவங்க பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் ஒரு விண்டோ அவங்க ஓப்பனாக இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க. 11th ஹவரில் விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் இன்னமும் ஒரு சோத்து பருக்க மாதிரி உள்ளே ஒட்டிக்கிட்டு தான் அது இருக்குது அவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் பெருசாக ஒன்றும் விஜயை ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாது. அப்படி பண்ணாலுமே ஏடிஎம்கே சார்பாக பேசக்கூடியவங்க கூட டிஎம்கே சார்பாக பேசக்கூடியவங்கள மாதிரி ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அடிக்கலை, அந்த மாநாடை கொச்சப்படுத்தலை. அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு தான் அவங்க அதிமுக யார் தலைமையில் இருக்குன்னு சொன்னால் அந்த இஷ்யூ தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி அவங்க திமுக மாதிரி கீழே இறங்கி வடிவேல் பாஷையில் சொன்னால் அலசி ஆறாயிருந்துவாங்களா அந்த மாதிரி அவங்க விஜயை தொடலை. அவங்க ஏடிஎம்கேக்கு அந்த ஆசை இருக்குது, நம்ம விஜய் வருவார். உடனடியாக ஒரு ரியாக்ஷன் எடப்பாடி அவர்கள் கொடுக்குறாரு, பேசி முடிக்கிறாரு. அப்புறம் உடனே காஞ்சிபுரத்தில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் உடனடியாக ஒரு பதில் கொடுக்குறாரு. அப்படின்னா இத்தனை நாளாக அவர் அவரும் பேசலை இவரும் பேசலை அப்படின்ற இடத்துல அவர் பேசிட்டார். இப்போ உடனே இவரும் பேசிட்டாருன்னா அந்த கணக்குகள் உடஞ்சிருச்சா? கூட்டணி கணக்குகள் உடஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட அப்படி தான் தோணுது. அதாவது முழுவதும் உடஞ்சிருச்சுன்னு சொல்லாட்டியும் ஆல்மோஸ்ட் ஓவர்ன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவர் இவ்வளோ தூரம் பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி போவாருன்றதுக்கு இட்ஸ் $1 million கொஸ்டின். அன்லெஸ் ஏடிஎம்கே பிஜேபியை விட்டு வெளியில் வந்தாலே தவிர ஒரு ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு தான் எனக்கு தோணுது.
100% ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அது வாய்ப்புகள் குறைவு தான். இன்னொரு சின்ன வாய்ப்பு இருக்கு, ஆனால் இன்னமும் அந்த விண்டோ ஒரு 10%ன்றது நான் எப்பயும் சொல்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அரசியல். அது 10% அந்த விண்டோ ஓப்பனில் தான் இருக்கும். அதை நம்ம முழுவதுமாக ஒதுக்கி தள்ள முடியாது. 11th ஹவரில் என்ன வேணால் மாறலாம். ஏன்னா பிஜேபி எப்படியாவது விஜய் உள்ளே கொண்டு வந்துடலான்ற நம்பிக்கையில் இருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அது ஆனானப்பட்ட ஜெயலலிதாவையும் கருணாநிதியுமே கொண்டு வந்தாங்க, இவர் எந்த மூலைக்கு அப்படின்லாம் கூட ஒரு கருத்து நிலவு. அது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்தும். அப்பேற்பட்ட கருணாநிதியையும் அப்பேற்பட்ட ஜெயலலிதாவையுமே தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்த பிஜேபியால் விரும்பினால் விஜயை கூட்டு வருவது ஒன்றும் அவ்வளோ கடினமான வேலை இல்லை. அது சாத்தியமாகக்கூடிய ஒன்று. அப்படி தான் அவங்க பார்க்குறாங்கன்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த வாய்ப்பு குறைவு. பட் 100% ஒரு அது ஷட் டவுன் நம்ம சொல்ல முடியாது. அது தெளிவாகவே தெரியுது. கடந்த மாநாட்டுக்கும் இதற்குமான வித்தியாசம், ஏடிஎம்கேவை டச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போன தடவை ஏடிஎம்கே டச் பண்ணேன், இந்த தடவை ஏடிஎம்கே டச் பண்ணுறாரு. ஓகே, அப்போ ஏடிஎம்கே டச் பண்ணுறாரு, எம்ஜிஆரையும் கூட வச்சிருக்காரு. ஆமாம், நான் தான் எம்ஜிஆருக்கான வாரிசு. அவர் அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிறார். அவர் எம்ஜிஆர்னு சொல்லலை, ஆனால் எம்ஜிஆருக்கு நான் எனக்கும் எம்ஜிஆர் தான் தலைவர்ன்றார். அதை தான் எடப்பாடி சொன்னார்ல, தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் போக முடியாது. அதுதான் அர்த்தம். அது வந்து ஸோ இது அவர் தெளிவாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிறார். ஜெயலலிதாவுக்கு பிந்தின காலகட்டத்தில் ஏடிஎம்கே இஸ் வல்னரபிள் தான் அவர் நினைக்கிறாரு. டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது உண்மையும் கூட. ஓகே, அவர் அதிமுக வாக்குகளையும் பெரிய அளவில் உடைக்கிறார் என்பது தான் கலை யதார்த்தம். அது எடப்பாடிக்கும் தெரியுது. அவங்க ஏன் வந்து எம்ஜிஆர் படத்தை அவர் போட்டதுக்கு அப்ஜெக்ட் பண்ணல? வழக்கமாக வேறு யாராவது போட்டால் அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஆனால் ஒன்றுமே பெருசாக அதை பற்றி பேசாமல் யார் கட்சி ஆரம்பித்தாலும் இன்றைக்கி எம்ஜிஆர் பேரை போட வேண்டியிருக்குன்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு பாசிங் ரெஃபரன்ஸாக சொல்லிட்டு எடப்பாடி கடந்து போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது க்ளீனாகவே அவங்களுக்கு வந்து இவரை பகச்சிக்க விரும்பலன்றது தெரியுது. அவரும் வந்து தன்னுடைய விமர்சனத்தில் நேரம் இருக்குது, பகச்சிக்க வேண்டாம், நேரம் இருக்குது, பகச்சிக்க வேண்டாம் தான் பார்க்குறாங்க. அது அந்த ஃபைனல் அசால்ட்டுக்கு போக மாட்டேன்றாங்க. என்றைக்கும் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தன்னுடைய பிரதான எதிரி அவர் திமுகன்னு டிக்ளேர் பண்ண பிறகு அவரை தங்கள் பக்கம் இழுக்க தான் அவங்க முயற்சிப்பாங்களே ஒழிய அவரையும் ஒரு எதிரியாக அவங்க கட்டமைக்க மாட்டாங்க. ஓகே, ஏடிஎம்கேக்கு எனிமி டிஎம்கேக்கு எனிமி ஏடிஎம்கேங்க, இதில் எந்த சந்தேகம் வேணும். அதை தாண்டி ரெண்டு பேரும் வேறு ஒருத்தர் எனிமையாக வச்சாங்கன்னா அது அவங்க பலவீனத்தை தான் காட்டுது. அப்படியே ஒரு எதிரியாக அவங்க கட்டமைச்சாங்கனாலும் அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். அந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து தலைவர்கள் வந்து தங்களுடைய எதிரிகளோட பேரை சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதோட பலன் தெரியும். நம்முடைய விளம்பரம் அவங்களுக்கும் கிடச்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் செய்ய மாட்டாங்க. அவர் நேற்று டிக்ளேர் பண்ணிட்டார், டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னாலும் கூட 11th ஹவரில் ஒரு 10% வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம இப்படி தான் விஜயகாந்த் சொன்னார். மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணிட்டு கடைசியில் வந்து சேர்ந்தார். அந்த வாய்ப்பு வந்து 11th ஹவர் வரைக்கும் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஓகே, பட் ஸ்டில் பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ். வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதையும் நாம் பதிவு பண்ண வேண்டும். மற்றபடி வந்து இது 9 மாதங்களுக்கு பிறந்து நடந்த மாநாடு. அந்த மாநாட்டுக்கு இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் பேச்சு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்றது தான் ஒரு வினோதமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அதில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாட்டியும் இந்த மாநாட்டிலையும் அவர் பேச வேண்டிய பல விஷயங்களை பேசாமல் விட்டுட்டாரு. திமுகவை இன்னும் ஹார்டாக அட்டாக் பண்ணியிருக்கணும். இஷ்யூஸ் அடிப்படையில் எவ்வளோ மக்கள் திமுக அட்டாக் பண்ண 100 விஷயம் இருக்குது. அவர் நேற்று சரியாக பதின்படுத்திக்கல. பழைய விஷயம் கச்சத்தீவு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாத விஷயம். இன்றைக்கி மக்களை பாதிக்கிற ஒரு 3 விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூய்மை பணியாளர் போராட்டம், ஆணவ படுகொலை, கவின் ஆணவ படுகொலை, கிட்னி திருட்டு, இந்த இஷ்யூலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் அது திமுகவை நல்லா வந்து உங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குன மாதிரி. இந்த இஷ்யூஸை தொடாமலேயே திமுக பாஜகவை வந்து மேம்போக்காவே தொடர்றதுக்கான காரணம் ஏதாவது கணிக்க முடியுமா? இதை ஏன்னா தொடர்ந்து பேசுகிறாரு, திமுகவுக்கு எதிர்ப்பு, பாஜகவையும் எதிர்க்கிறோன்றதெல்லாம் சரிதான், ஆனால் பின் பாயிண்ட் பண்ணுறது இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அவர் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அவர் யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களோட மெயின் இதுவாக இருக்கிறதுனால இந்த பின் பாயிண்ட் பண்ணி விலாவாரியாக சொல்லும்போது அவங்க அதை ரசிக்க மாட்டாங்க. அதை கூட்டம் கூடாதுன்ற ஒரு எண்ணம் இல்லை, அவங்கள வச்சு தான் அடுத்து நம்ம ஓட் அப்படின்றதுனால கூட இருக்கலாம். அப்படி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி. நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. அதாவது அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் ஹார்ட் ஹிட்டிங்காக ரொம்ப ஆழமான காத்திரமான பொருளுடைய விஷயங்களை பேசாமல் அப்படி ஜஸ்ட் மேம்போக்காக அப்படி தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அப்படியே ஷாலோவாக கடந்து போகிறதுன்றது அவர் தெரிஞ்சே கான்ஷியஸாக எடுக்கிற டிசிஷனு. அது வந்து அவர் ஒன்றும் விஷயம் தெரியாமல் இந்த மாதிரி மேம்போக்காக பேசிட்டு போகிறார் நம்ம சொல்ல முடியாது. நன்கு விஷயம் தெரிஞ்சு
நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு. ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா இந்த தலைமுறை பார்க்காது. அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப கிடையாது, 10 செகண்டுக்கு மேலே இல்லைன்றானுங்க. அதனால் இவங்க போய் வந்து நம்ம தூய்மை பணியாளர் அப்படி இப்படின்னு பேசுகிறோம், அல்லது ஆணவ படுகொலை, அல்லது நம்ம வந்து கிட்னி திருட்டுனா வந்து இந்த ரசிகர்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு ரசிகர்கள். ஏன்னா அந்த மனநிலையிலேருந்து அவங்க மாறலை இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து டீப்பாக போக வேணாம். தெரியும் அவருக்கு இஷ்யூஸு, ஓகே, டீப்பாக இஷ்யூஸ் பேச தெரியும், இஷ்யூஸும் அவருக்கு தெரியும். ஆனால் அதை பேசாமல் இருப்பது வந்து கான்ஷியஸ் டெசிஷன். அது பேசினா தன்னுடைய வாக்கு வங்கி தன்னை விட்டு போய்டும்னு அவர் கருதுகிறாருன்னு ஒரு தியரியை நீங்கள் முன்வைக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கோணம் அது. பட் அங்கே தான் சிக்கல் வருது. அப்படின்னா அவர் தன் முன்னால் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அது 5 லட்சமோ 7 லட்சமோ எக்ஸ் லேக்ஸை வெறும் தன்னுடைய ரசிகர்களாக தான் பார்க்குறாரு. தனக்கு வாக்களிக்க போகிற சமூகத்தின் பல துறைகளையும் சார்ந்த மக்களாக அவர் கருதவில்லை. அவங்கள வெறும் விஜய் ஃபேன்ஸாக தான் பார்க்குறாரு. ரசிக மனப்பான்மையில் தான் அவங்க இருப்பாங்க, ஃபேன்ஸ் மென்டாலிட்டியில். அவங்களுக்கு டீப்பாக இந்த விஷயத்த சொன்னோன்னா அது ஏஜ் குரூப் வந்து 18லேருந்து 32 தான். இது நமக்கு இதெல்லாம் பேசினா நம்ம ஓட்டு பேங்க் வந்து சதிரிடுமோ இல்லையோ தேங்கிடும். அதனால் இதை அவன் விரும்ப மாட்டான். அவனை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா வந்து ரொம்ப மேம்போக்காக ஷாலோவாக பேசணும். இந்த முக்கியமாக இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை பேசியிருந்தால் அந்த மாநாடு வந்து இன்னொன்று சக்ஸஸ் ஆகிருக்கும்னு இப்போ நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு தோணுது. ஆமாம், அவரை பொறுத்த வரைக்கும் அது கான்ஷியஸாகவே அவர் வந்து பண்ணியிருக்காரு. அப்படி தொட்டால் தன்னுடைய வாக்காளர்கள் வந்து தன்னை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. நம்மளும் ஒரு அரசியல்வாதி பிம்பத்துக்குள்ளார போயிடும். அது வழக்கமான அரசியல்வாதி பிம்பமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிடுவோன்னு அவர் கருதி இருக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரியல. அது அப்படி இருந்ததுன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இது தொடர்ச்சியாக அவர் இதை கை வைக்க முடியாது. ஏன்னா தன் முன்னால் கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களை அவர்கள் வெறுமனே தன்னுடைய ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் என்று மட்டும் அவர் கருதுவாரையானால் அவர் தோல்வி அடைவார். அதை தாண்டி அவர் போகணும். பொதுமக்கள், பல துறை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் தனக்கு இருக்கின்றன. அது ரொம்ப டீப்பாக பேசாட்டியும் தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கி பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 பிரச்சனைகளை, கவின் படுகொலை, தூய்மை பணியாளர், கிட்னி திருட்டெல்லாம் இஷ்யூங்க. எடப்பாடியால் அதை யூஸ் பண்ண முடியல. டிஎம்கே எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணுது. ஆனால் அவங்க மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு கவர்மெண்ட் சொல்லுது. இப்படி ஒரு வித்தியாசமான ஆர்டரை உலகத்திலே பார்த்துருக்க மாட்டேங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னி திருட்டில் மாற்றம், மாசு பாஷையில் சொன்னால் முறைகேடு, திருட்டு இல்லை முறைகேடுன்னு வச்சுப்போம். முறைகேட்டில் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் முறைகேட்டில் ஒரு மருத்துவமனை மாட்டுதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடி சீலை வைப்போம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடவும் இல்லை, சீலும் வைக்கல. அதை விட முக்கியம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது, மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலான்னு ஒரு வெகங்கட்ட ஆர்டரை கவர்மெண்ட் போடுது. இதை விஜய் பேசியிருந்தாருன்னா அது மரியாதை அதிகமாக இருந்திருக்கும். எடப்பாடி பேசலை, பெருசாக பேசலை. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி எது பேசினாலும் மரியாதை கிடையாது. இந்த அண்ணாமலை இருந்த வரைக்குமாவது அவர் பேசுகிறத ஒரு 4 பேர் கேட்டால் ஒரு இம்பேக்ட் இருந்தது. ஒரு நெரேட்டிவ் அண்ணாமலை செட் பண்ணார். அண்ணாமலை போனோன்னா அதுவும் போச்சு பிஜேபிக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் வந்து இந்த கவர்மெண்ட்டை இடிச்சு உரைக்கிறதுக்கான பப்ளிக் ஃபேஸ்ன்றவங்க யாருமே இல்லை. அந்த இடத்துல விஜய் பேசினார்னா அது எடுப்படும். இப்போ ரொம்ப டீப்பாக போவேனாங்க. இந்த கிட்னி தெஃப்டெல்லாம் வந்து பொதுவெளியில் என்ன இருக்கும் நீ அதை மட்டும் சொல்லு. பொதுவெளியில் கவர்மெண்ட்டே சொல்லுது, ஆமாம் அங்கே முறைகேடு நடந்தது உண்மை. யாரோட ஆஸ்பத்திரி? திமுக எம்எல்ஏவோட ஆஸ்பத்திரி. ஒரு 2 ஆஸ்பத்திரியில் முறைகேடு நடந்தது உண்மை. கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி சொல்லுது. ஆகவே எதிர் நடவடிக்கை அது வந்து நல்லா கவனிங்க. கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போடுது, அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்டு ப்ளஸ் அந்த ரிப்போர்ட் மேலே எடுத்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ATR, இது 2யும் பொதுவெளியில் கவர்மெண்ட் வைக்குது. அதில் ஆமாம் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை தான், முறைகேடு நடந்திருக்கு, திருட்டு இல்லை முறைகேடு. ஆகவே அவர்கள் இனிமேல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடாது, மற்ற டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான ஒரு முடிவு. இப்போ இந்த விஷயத்தை அவர் பேசி ப்ளஸ் வந்து இங்கே நாமக்கல்லில் ஏழ்மையை பயன்படுத்தி தான் 2 லட்சம் 3 லட்சம்னு கிட்னியை வறுத்து எடுத்துருக்கானுங்க வெளியில். பொருளை நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்து செஞ்சு கீழ்ச்சிட்டோன்னு பேசுகிறீங்கல்ல. இந்தியாவிலே நாங்கள் தான் பெஸ்ட்டு கவர்மெண்ட்டுன்னு மத்திய சர்க்காரே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்னு அப்படின்னு மாலையை வந்து கழுத்தில் போட்டுக்கிறீங்கல்ல. ஆனால் உங்கள் ஊரில் கிட்னி திருட்டு நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, வறுமை காரணமாக தான் கிட்னியை 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்து மக்கள் விற்கிறாங்க நாமக்கல்ல. இதை உங்கள் கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ண கமிட்டியே சொல்லுது. இதாங்க திராவிட மாடலோட லட்சணம்னு பேசியிருந்தாருன்னா நேற்று அது எப்படி இருந்திருக்கும்? அதோட இம்பாக்ட் என்ன? ரொம்ப இல்லை, ஒரு 3 இஷ்யூவை. அதே மாதிரி கவின் ஆணவ படுகொலை போராட்டத்தில் பூரா அரசாங்கத்தோட துணையோடு தான் நடக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதை பேசுங்க. 3வது தூய்மை பணியாளர் போராட்டம், போலீஸை வச்சு அடிக்கும்போது முதலமைச்சர் சினிமா பார்த்துருந்தார். இதுவாக நீங்கள் மக்களை காப்பாற்றுற லட்சணம், இவ்வளோதான். இதை பேசியிருந்தாருன்னு இதோட இம்பாக்ட் இன்னமும் கூடுதலாக போயிருக்கும். ஆனால் இதை தொடாமல் அவர் 19 ரூபா போகிறாரு. 19 ரூபா போகும்போது செத்து போன இஷ்யூ அது என்ன கேட்டிங்கன்னா கச்சத்தீவு பேசி சலிச்சிட்டாங்க. 50 வருஷமாக பேசுகிறானுங்க. அதை அடுத்து வேற வார்த்தது திமுக.
அடுத்தது நீட்டு, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டு. இது எடுபடாது. நீ இஷ்யூவை தொடு, ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூவை தொடு, அப்போ தான் எடுப்படும். அதை தொடலைன்னா அது விளங்காது. இந்த ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊட்டணும். நீ தேர்தலில் எவன் கூட போல அப்புறங்க 8 மாதம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு. இப்போ என்ன அதை பற்றி பேச்சு? ஃபோக்கஸ்டாக அர்ஜுனனுக்கு வந்து மற்ற குருவியை சுட சொல்லும்போது குருவி மரம் தெரியல, இலை தெரியல, தழை தெரியல, எதுவுமே தெரியல, குருவியோட கண்ணு மட்டும் தெரிஞ்சிடணும்ல. அந்த மாதிரி அந்த ஃபோக்கஸ்டாக டிஎம்கேவை அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே மரியாதை கூடும். சும்மா ஷாலோவாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மரியாதையும் இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு மேம்போக்காக இருக்கிறது திட்டமிட்டு எடுத்த முடிவு. அப்போ தான் அந்த வாக்கு வங்கியை காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறார். எனக்கு அதில் முழு உடன்பாடு இல்லை. ஓரளவாக விவரித்து பேசினா ட்ரெண்டு செட் ஆகாது. நீங்கள் ட்ரெண்டு செட் ஆகணும்னா அவர் பேசணும். இன்றைக்கி மற்றவங்க பேசுகிறத விட விஜய் பேசுகிறதையும் எத்தனை பேர் கேட்கணும்னு விரும்புகிறான். நேற்றையும் அவ்வளோ சேனல்ஸில் வந்து லைவ் போச்சு. இல்லை, இன்னைக்கு இன்னும் 2-3 நாளைக்கு அதான் விவாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்முடைய விவாத தளங்களில் அடுத்த 2-3 நாட்களுக்கு அதான் இருக்க போகுது. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்முடைய விவாத மேடைகள் அதுதான் நெரேட்டிவை, பப்ளிக் நெரேட்டிவில் வந்து ஃபில் பண்ணுதுன்னா அப்போ அந்த இம்பேக்ட் வந்து இருக்க தான் செய்யுது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஓகே, பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கார்த்திக், வாட் நெக்ஸ்ட்? நான் இப்போ அதை தான் பேச விரும்புகிறேன். 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறார் அவர்? இப்போ போன மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு நடுப்புற 9 மாதம் இடைவெளி. 9 மாதத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லை. அந்த விகடன் புத்தக வெளியீட்டு விழா, அதுக்கு பிறகு பரந்தூர், அதுக்கு பிறகு வந்து கஸ்டோடியல் இடத்துல பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை கொண்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றினது, அஃப்கோர்ஸ் அஜித்குமார் வீட்டுக்கு போனது. வேறு என்ன பெரிய இஷ்யூஸ் அவர் கையில் எடுத்தார்? தொடாமல் விட்ட இஷ்யூனா கவினோட படுகொலையை பற்றி கண்டுக்கவும் இல்லை, ஆறுதலையும் தெரிவிக்கல. ஆனால் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் வேணும்னு இன்றைக்கி 19 கேட்குறாரு. தீர்மானம் போடுறேன். 19 தீர்மானம். இது ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போகணும்ல. 19 தீர்மானம் போட்டு பிரயோஜனம் இல்லை. நீ ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போகாமல் தீர்மானம் போடுறதால எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இல்லை, இதில் இன்னொரு பிரச்சனை, இதில் எப்படி கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யம் என்னவா இருந்ததுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அவர் அங்கிள்னு சில விஷயங்கள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டலாக சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை எடுத்துகிட்டு போகுமா? அரசியலில் இது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த இமேஜை வந்து அந்த பிராண்டை உடைக்கிறாரு. இப்போ சுவாரஸ்யமானதுன்னது ஸ்டாலின் அங்கிள்னு அவர் சொன்னது சுவாரஸ்யமானது. ஏன்னா முதன்முறை பேசும்போது பேர் சொல்லலை அவர் வந்து. பாசிசம், பாயசம். இப்போ பாய்சன்ற அளவுக்கு வந்து பாய்சன் திமுகன்னு சொல்றாரு. அதை விட முக்கியமானது வந்து ஸ்டாலினை நேம் பண்ணி ஸ்டாலின் அங்கிள்றாரு. ஏன்னா ஸ்டாலின் வந்து அப்பான்னு ஒரு இமேஜை பில்டு பண்ணியிருக்காரு. அந்த பிராண்டு பில்ட் ஆயிருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக. அந்த இமேஜை வந்து அந்த பிராண்டை வந்து அவர் உடைக்கிறார். உங்கள் எனிமியோட பிராண்டை நீங்கள் உடைக்கிறது வந்து அரசியல் ஒரு அடிப்படையான ஒரு காரியம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஜார்கன். இல்லை, அது வந்து ஒரு ஏன் அங்கிள்னு ஒரு நாகரிகம் இல்லை எனக்கு என்னமோ அது ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன். அது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. நீங்கள் அப்பான்னு சொல்லும்போது அவங்க அங்கிள்னு சொல்கிறாங்க. இதில் என்ன, நீங்கள் தானே ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் அதை சொல்லலைன்னா அப்பான்ற ஆகிருதியை, அப்பான்ற அந்த ஒரு இமேஜை நீங்கள் பிராண்டை உங்களுக்கு நீங்களே சூட்டிக்கலன்னா அவர் அங்கிள்ன்ற பிராண்டுக்கு போயிருக்க மாட்டார். அம்மான்றதுக்கும் அப்பான்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை, இப்போ ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிடுறீங்க, அதே மாதிரி நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் தான் ஆன்டின்னு கூப்பிட்டுருப்பீங்களா? கேளுங்க, அப்போ கேளுங்க. அதுதான் பெண்களுக்கான விஷயம் அதானே. இப்போ அம்மான்னு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமையக்கார அம்மாவோ அல்லது வந்து ஒரு தூய்மை பணியாளர்களோ வரலன்னா 2 நாள் வரலன்னா அந்த அம்மா வரலையான்னு கேட்போம். ஆனால் ஒரு வாட்ச்மேன் அந்த அப்பா வரலையான்னு கேட்க மாட்டோம் நம்ம, இல்லையா? இது இந்த பேச்சு அவர் வந்து தன்னை அப்பாவை பில்டு பண்ணும்போதே எழுந்த பேச்சு. அம்மானு ஜெயலலிதா சொல்கிறாங்க, ஆண்டின்னு நீங்கள் சொல்லிடலான்னு கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், நம்ம சமூகத்தில் நீங்கள் ஒரு பெண்ணை விழிக்கிறதுக்கும் ஒரு ஆணை விழிக்கிறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு அம்மா நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை தெருவில் வந்து தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து ஒரு 4 நாள் வரலன்னா கூட நம்ம என்ன கேட்போம்? எங்கே அந்த அம்மா வரலையான்னுவோம், கேஷுவலாக கேட்போம். ஆமாம். அதே ஒருத்தர் எங்கே அந்த அப்பா வரலன்னு யாராவது கேட்பாங்களா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கேட்க மாட்டோம். இது புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் அங்கிளுக்கும் ஆண்டிக்குமான வித்தியாசம். இவர் அங்கிள்ங்களா, அந்த அம்மா ஆண்டி கூப்பிட முடியாது. ஆண்களாக இருந்தால் டைரெக்டாக வேலைக்காரன் எங்கே அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் அந்த அம்மா வரலன்னு, எங்கே அந்த அம்மா வரல, வேலைக்கார அம்மா வரலையான்னு, வேலைக்கார அம்மா வரலையான்னு தான் கேட்போம். வேலைக்கார அப்பா வரலையான்னு கேட்க போகிறது கிடையாது. அதனால் அந்த ஆண்டி வரலையான்றதுலாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு பேச்சு. அது நடைமுறை பொருந்தாது. உங்கள் ப்ராப்ளம் என்னென்னா அந்த இமேஜை அவர் உடைக்கிறார், அந்த பிராண்டை அவர் உடைக்கிறார். கோடியாக செலவு பண்ணி பிராண்டு பில்டு பண்ணுறீங்கல்ல. இன்றைக்கி மோடி வந்து கடந்த 12 வருஷமாக பில்டு பண்ணுற பிராண்டு பில்டு பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பிராண்டை பில்டு பண்ணிகிட்ருக்கீங்க. பிராண்டு பில்டிங்கிறது இயல்பாக வரணுங்க. கலைஞருக்கு எந்த பிராண்டை யார் பில்டு பண்ணால், உருவத்திலேருந்து, சொற்களிலிருந்து, பெயர்களிலிருந்து, அரசியல் சார்பாக பேசக்கூடிய வார்த்தைகளிலிருந்து, இஷ்யூஸை கட்டமைக்கிறதுலேருந்து, அவருக்கு எந்த வியூக வகுப்பாளர் இருந்தார், எந்த பிராண்ட் பில்டிங் ஏஜென்சி அவருக்கு ஒர்க் பண்ணால் 100 கம்ப்யூட்டருக்கு அந்த ஒரு மூல சமம். 50 வருஷம்
50 வருஷம் தன்னை சுற்றி தமிழக அரசியலை தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சுழல வச்சவர். 50 வருஷம். அந்த 50 வருஷத்தில் 19 வருஷம் தான் அவர் அதிகாரத்தில் இருந்தார். 31 வருஷம் அதிகாரத்திலே இல்லை. அப்போ அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழக அரசியலையும் ஏன் சில நேரங்களில் இந்திய அரசியலையும் தன்னை சுற்றி சுழல வச்ச அந்த மாபெரும் தலைவனுக்கு பிராண்ட் பில்டிங்கே தேவைப்படலையே. தன்னோட உருவத்தில் கூட ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கலையாங்க. நான் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கேருந்து உங்கள் சிக்கல் ஆரம்பிக்குதுன்றான். உங்களுக்கு வந்து அங்கிள்னு சொல்லும்போது ஏன் கோவம் வருதுன்னா உங்களுக்கு உண்மை சுடுது, வேற ஒன்றும் கிடையாது. யார் ஆரம்பித்தா? அது ரொம்ப ஒரு சிரிக்கக்கூடிய விஷயமா அவர் சொல்லியிருந்தா கூட அது ரொம்ப நுணுக்கமான விஷயமா இருக்குல்ல. அது நான் இப்போ ஸ்டாலின் அங்கிள். ஆமாம், ஸ்டாலின் அங்கிள்ன்றது நுணுக்கமான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் அப்பான்ற இமேஜை கட்டமைக்கும் போது ஒரு ஒன் ஸ்ட்ரோக் அவர் உடைக்கிறாரு. அது அரசியலில் பிராண்டை பில்டு பண்ணிக்கிறது உங்கள் உரிமை, அந்த பிராண்டை உடைக்கிறது எதிரியோட உரிமை. முடிஞ்சால் உடைக்கட்டும், நீங்கள் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க. நான் அதை தான் சொன்னேன். அது இயற்கையாக வந்துன்னா உடையாது. அம்மானு ஜெயலலிதாவை எல்லாரும் தான் கடைசி அந்த அம்மா வரலையா, அம்மா ஆட்சின்னு தான் சொன்னாங்க. ஆண்டி ஆட்சின்னு யாருமே சொல்லியே. அவங்கள விமர்சித்த திமுகவால் கூட அவங்கள ஆண்டின்னு சொல்ல முடியலையே. அவங்கள அறியாமல் அம்மான்னு தானே வந்தது. அம்மையார், அம்மையார், அம்மா, அதெல்லாம் வழக்கமான வார்த்தைகள். அம்மையார்னு வந்தாது. அம்மையார்ன்றது வந்து கொஞ்சம் ஸ்லாங்குன்னுவாங்க, கோவப்படுத்துன்னுவாங்க. அவங்க ஒன்றும் அப்ஜெக்டே பண்ணலையா அவங்க. பட் இதுதான் உங்கள் பிரச்சனையா இன்றைக்கி? இதை பார்த்து உனக்கு கோவம் வருதுன்னா உங்களுக்கு வந்து விஜயை பார்த்து பயம்னு அர்த்தம். இஷ்யூஸை பேசுங்க. நம்ம பிரச்சனை என்னென்னா நேற்று பேச வேண்டிய அளவுக்கு இஷ்யூவை அவர் பேசலைன்றது தான். நேற்றைக்கு அவர் பேச வேண்டிய அளவுக்கு இஷ்யூஸை பேசலை. அது விஜயோட குறை, பெருங்குறை. அது ஓகே, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காது, 2வது மாநாடு, அதனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர்கிட்ட கொடுக்கலாம் நம்ம. இல்லை, இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு வர்றதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு கொஞ்சம் அதாவது வந்து இம்ப்ரோவைசேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அது எவல்யூஷன் பெரிய அளவில் ஆன மாதிரி தெரியல. ஓகே, அது ஒரு சீரியஸான இஷ்யூ தான். அவர் தன்னை மாற்றிக்கலான்னா அதற்கான விலையை கொடுப்பார். முதல்ல மக்களோட கலந்து பழகணும். அது இல்லை. நேற்று சொல்லியிருக்காரு, நான் மக்களை பார்ப்பேன்லாம் சொல்கிறாரு. என்னத்தை பார்க்க போகிறான்னு தெரியல. பாத யாத்திரை போவாருன்றாங்க. ப்ரெஸ்ஸை இன்ன வரைக்கும் பார்க்கல. அது எவ்வளோ பெரிய குறை. இன்ன வரைக்கும் நீங்கள் மீடியாவே ஒரு தடவை கூட மீடியாவை சந்திக்காமல் நீங்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளைக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம் ஆகிட போகிறேன்றீங்க? எப்படி ஆவீங்க சிஎம்? எப்படி சார் ஆவீங்க சிஎம்மா? இந்த இடத்துக்கு வரத்துக்கு 1000 குறை இருந்தாலும் ஸ்டாலினுக்கு 50 வருஷம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன? ஆக இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அவர் அங்கிள்னு சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக டிஎம்கே இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. மத்தியானம் அருண் நேரு இவர் கேஎன் நேரு சொல்கிறாரு இது அவருடைய தரத்தை காட்டுதுன்னு. நீங்கள் ரொம்பலாம் இறங்கி ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற மாதிரி. அது வந்து அவர் கிளப்புற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுங்கள். இது தனி மனித தாக்குதலாக போய் முடியும். தனி மனித தாக்குதலாக போச்சுன்னா அது உங்கள் பலவீனத்தை காட்டு. இந்த சீண்டலுக்காக தான் அது சொன்னதே. சீண்டலுக்காக தான் சொல்கிறாரு, வாங்க என்ன அடிங்கன்றாரு. ஹி வாண்ட்ஸ் ரியாக்ஷன். ஹி வாண்ட்ஸ் them to react. அவங்க இப்போ 4-5 இடத்துலேருந்து அந்த எதிர்ப்பு வருதுன்றதே அவருக்கு ஒரு பலம். திமுகவோட எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு இன்றைக்கி இல்லை, 20 வருஷமாக ஷோ எழுதினார். திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, ஓரளவு விஜயகாந்தை வளர்த்தது. இன்றைக்கி இனிமேல் அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகளால் அது ஒரு வேளை செஞ்சாங்கன்னா விஜயும் வளர்க்கும். அந்த ஸ்பாட்டை தான் அவர் அடிக்கிறார். இது கிடையாது இஷ்யூ. அவர் அங்கிள்னு சொல்லிட்டோம், டேடின்னு சொல்லட்டும், எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம். பிரச்சனை அது இல்லை. வாட் இஸ் யுவர் பாலிடிக்ஸ் விஜய்? அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? திமுகவை எந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறீங்க? திமுகவை வீழ்த்துறது உங்கள் நோக்கமா? உங்கள் கட்சியோட உண்மையான பலத்தை அறியறது உங்கள் நோக்கமா? 26ல் சிம்பிள் கொஸ்டின். திமுக தான் பிரதான. அந்த நோக்கம் இருந்தால் அவர் ஏடிஎம்கே பேசியிருக்க மாட்டார் இல்லையா? அடிமை கூட்டணின்ற அளவுக்கு அவர் போயிட்டார். அடிமை கூட்டணின்ற அளவுக்கு ஏன் போயிட்டாருன்னா பிஜேபியோட போய் சேர்ந்துருக்காங்கன்னு போகிறாரு. ஓகே, ஆனால் அப்படி சொல்லிட்டு விஜயகாந்த் போலையா? மக்களோடும் ஆண்டவனோட தான் கூட்டணின்னு பேசிட்டோம். ஓப்பனில் தான் வச்சிருக்கணும் அந்த விஷயத்தை. 10%. ஓகே, ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் பேசாத பேச்சு கிடையாது விஜயகாந்த். 11th ஹவரில் ஏன் போய் சேர்ந்தார்? சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கார்த்தி, ரொம்ப வழவழான்லாம் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது சிம்பிள். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தரோட ஒரே மெயின் எனிமி டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? டிஎம்கே தான். டிஎம்கே தான் மெயின் எனிமினா வந்து ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் 2 படகுகளில் சவாரி செய்ய முடியாத மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் 2 எதிரிகளோட சண்டை போட முடியும். நீ டிஎம்கேவை வீழ்த்தணுன்னா உனக்கு ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கேவோட போகிறதும், ஏடிஎம்கே வீழ்த்தணுன்னா ஒரே ஆப்ஷன் டிஎம்கேவோட போகிறதும். இதுதான் மூப்பனாருக்கு நடந்தது. ஓகே, ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு திமுகவோட போய் சேர்ந்தார். வேறு வழியே இல்லை. காங்கிரஸ் போய் அந்த பக்கம் ஏடிஎம்கேவோட சேர்ந்ததால் அதுக்கு பிறகு 1.5 வருஷத்தில் திமுக வெளியில் போய் 3 வருஷத்தில் திமுக வெளியில் போய் பிஜேபியோட போகும்போது அவர் திமுகவை கழட்டி விட்டுட்டு திருமாவளவன், கிருஷ்ணசாமி அவங்க முதல்ல திருமாவுக்கெல்லாம் அரசியலில் அறிமுகமே அவர் தான் கொடுக்குறாரு. அதே திமுகவை வீழ்த்துறதுக்கு 2001 ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். அது எவ்வளோ பெரிய ஒரு முடிவு தெரியுமா? அது
ரொம்ப ரொம்ப அதாவது அந்த காலங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பிரசவ வேதனை அவர் அனுபவிச்சார் மூப்பனார். 32 நாட்கள் முடிவுக்கு வந்தது, 32 நாள் போராட்டம்னு தினமணியில் தலைப்பு செய்தி போட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் தமிழக அரசியல். ரொம்ப சிம்பிளுங்க. இதில் பெரிய குழப்பத்துக்கோ பெரிய பரிமேலழகர் பொழிப்புரை எழுத வேண்டிய விஷயமோ பெருசாக வந்து ஒன்றும் இது ஒன்றும் புரிஞ்சுக்கொள்ள கஷ்டமான ஐன்ஸ்டீன் தேரியோலாம் கிடையாது. வெரி சிம்பிள். திமுகவும் எனிமினா யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஓகே, ஏடிஎம்கேவோட போகணும். ஏடிஎம்கேவும் எனிமினா திமுகவோட போகணும். அவர் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் இந்த ஆம்பிகுட்டிக்கு இடமே கிடையாதுங்க. எனக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ற வார்த்தையை அவரோட குழப்பத்தை தான் கேட்டது. கொள்கை எதிரி தான் அவன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். அது எப்படி அரசியல் எதிரி வேறு கொள்கை எதிரியாக இருக்க முடியும்? இன்றைக்கி 3 பேரை டிஎம்கேவையும் திட்டுறாரு, பிஜேபியும் திட்டுறாரு. ஆனால் ஏடிஎம்கேவை ரொம்ப கம்மியாக தான் திட்டுறாரு. ஆனால் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அந்த 10% விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எலெக்ஷன்ஸ் ஆர் அ காஸ்ட்லி அஃபேர். அது மட்டும் நீங்கள் கற்பனைலாம் பண்ண பல பேர் இன்றைக்கி பேசுகிறவங்கள பெரும்பாலானவங்களுக்கு வந்து அது என்னென்னே புரியல. எலெக்ஷன்ஸ் ஆர் அ வெரி வெரி காஸ்ட்லி அஃபேர். ஒரு தொகுதிக்கு வந்து ஜெயிக்கணும்னா நான் மறுபடியும் சொல்லுகிறேன், குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இது வந்து லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டு சீலிங்கே கிடையாது. இது யார்கிட்ட இருக்கும் இந்த பணம்? இவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்குது. திமுக அண்ணா திமுக கிட்ட தான் இருக்குது, பிஜேபி கிட்டே இருக்குது. மற்றவங்க எல்லாம் ஒன்று திமுகவோட நிற்கணும், இல்லை அண்ணா திமுக நிற்கணும். பணம் இருந்தாலும் நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த 2 கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த 2 கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க ஆசைப்படுற ஒருத்தன் பணக்காரன். பணம் இருந்தாலும் எடுக்க மாட்டான். இது வயலு கரைச்ச நீர், இதில் கரைக்கிறது, ஆற்றுல கரைக்கிறது. இது விஜயோட கட்சிக்கு சீட்டு கேட்டு வரவங்களோட எண்ணிக்கையே அவர் தனியாக நின்னாருன்னா கணிசமான அளவு குறையும், அல்லது ஓரளவுக்கு குறையும். ஏன்னா வின்னபிலிட்டியாக தான் நான் பார்ப்போம் செலவு பண்ணுற ஒருத்தன். ஓகே, அதுவும் வர எலெக்ஷன் வந்து தி மோஸ்ட் காஸ்ட்லி எலெக்ஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோமா, இதுவரை பார்த்தறியாத கேடுகட்ட கேவலமான அருவருப்பான ஒரு தேர்தலாக 26 தேர்தல் இருக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இதுவரை பார்த்தறியாத கேடுகட்ட தேர்தலாக இருக்க போகுது. ஏன்னா 2 பேரும் பணத்தை வந்து வெள்ளமாக இறைக்க போகிறோம். 2 பேரும், இவங்ககிட்ட மாநில அரசு, அவங்ககிட்ட மத்திய அரசு. இவங்ககிட்ட மீடியா, அவங்ககிட்டையும் மீடியா. இவங்ககிட்ட ஸ்டாலின், அவங்ககிட்ட அமித்ஷா, மோடி. 2 பேருமே வந்து கச்சை கட்டிட்டு நிற்கிறாங்க களத்தில். திமுகவுக்கு எப்பாடுபட்டாது ஆட்சியை தக்க வச்சுக்கணும். பிஜேபிக்கு எப்படியாவது திமுகவை நகர்த்தணும். அப்போ தான் 29 அவங்களுக்கு சேஃப். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்ப்பாங்க அவங்க, ஏடிஎம்கே கூட வச்சுக்கிட்டு. இதில் புது பிளேயர்ஸுக்கெல்லாம் எங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. கார்த்தி, எங்கே இருக்கும் உனக்கு ஸ்பேஸ்? நான் கேட்குறேன். நீ கிரவுண்டை பேசுங்க. இன்றைக்கி உட்காந்து ஏசி ரூமில் நானும் நீங்களும் 1000 பேசிட்டு போகலாம். பட் கிரவுண்டில் போய் எலெக்ஷன்ஸை ஜெயிக்கிறதுன்றது அது பெரிய சப்ஜெக்டு. அதுவும் அந்த 15 நாள் வந்து திமுககாரன் சுழலுவான். எஸ்பெஷலி எலெக்ஷன் டே அன்னைக்கு திமுககாரனை சமாளிக்கிறதுக்கு உனக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான திறமை வேணும். ஜெயலலிதா இருக்கும்போது அந்தம்மா அவங்களுக்கு ஈக்குவலாக கட்சியை வளர்த்து வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களால சமாளிக்க முடியாது. ஏடிஎம்கே மட்டும்தான் டிஎம்கேக்கு டஃப் கொடுக்க முடியும். இவர் நேற்று பேசுகிறாரு வந்து எங்களுடைய ரசிகர் மன்றங்கள் 30 வருஷம் இருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அவங்க அதை பார்த்துரும். உங்கள் ரசிகர் மன்ற அனுபவமும் அரசியலும் ஒன்றும் இல்லை. அதான் அவரோட பிரச்சனையை நேற்று உட்காந்துருக்கவெல்லாம் ரசிகர் மன்றமாக நினச்சிட்டு தான் ரசிகர்கிட்ட பேசுகிறதா நினச்சி அவர் பேசுகிறார். அவரோட ப்ராப்ளமே அதுதான். இன்றைக்கி அவர் பேசுகிறது ரசிகர்கிட்ட மட்டும் இல்லை, அவர் ரசிகர்களை தாண்டின திருவாளர் பொதுஜனத்துக்கிட்ட பேசுகிறார். அவங்கக்கிட்ட பேசும்போது ரசிகர்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா அது விளங்காது. அது ஒரு காரியம், அது ஒரு விஷயம் இருக்குது. வெறுமனே அது வாக்கு வங்கிக்காக மட்டும் பேசினா அது விளங்காது. உங்கள் வாக்கு வங்கியை தாண்டி போனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ நான் சொல்கிற விஷயங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். கடைசி 15 நாள் கேம்பெயின் பண்ணக்கூடிய 15 நாள் தான் கேம்பெயின் உங்களுக்கு. அதில் அண்டு எலெக்ஷன் டே அன்னைக்கு திமுகவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு வசீகர கூட்டம்லாம் திமுக வரப்போட கூட காணாது. அதெல்லாம் மூழ்கி முத்தெடுத்தவங்க 18-20 எலெக்ஷனை பார்த்தவங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமாக எலெக்ஷனை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் அது. பிஜேபி மாதிரி டிஎம்கேக்கெலாம் அவங்க மிஷினரி வந்து 365 days 24 hours அவங்க மிஷினரி ஒர்க் பண்ணுது டிஎம்கேல. அதுவும் இப்போ பணம் ரொம்ப வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட திமுக மந்திரியும் குறுநில மன்னர்கள், மாவட்ட செயலாளரும் மந்திரியும் கிட்டத்தட்ட ஒரே ஆள் தான். வெவ்வேறு ஆளாக இருந்தாங்கன்னா 2 குறுநில மன்னர்கள், இல்லைன்னா ஒரே குறுநில மன்னர். குறுநில மன்னர்கள்கிட்ட கூடிய சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதுக்கிட்ட போகவே முடியாது. அப்படியே உங்களுக்கு சொத்து இருந்தாலும் ஆள்பலம் கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாது. மணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும் அல்லது எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட்டெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எலெக்ஷன்னா என்னென்னு தெரியாதவங்க பேசுகிறாங்க. அதனால தான் அவர் வாயிலேருந்து எங்களுக்கு வந்து கூட்டம், அவர் சொல்கிறார்ல, இந்த சில பேர் பேசுகிறாங்க, கூட்டம் வருது, இது எப்படி ஓட்டா மாறுமான்னு. எங்ககிட்ட அந்த மெஷினரி இருக்குது. என்ன இருக்குது உங்கள்கிட்ட மெஷினரி? விஜய் ரசிகர் மன்றம் 30 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அது திமுக பவரில் இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக தேர்தலில் போட்டி போடணுன்னா அந்த மெஷினரி ஏடிஎம்கே இல்லைன்னா தண்ணி குடிப்பீங்க. முதல்ல உங்கள் ஓட்டர்ஸ், உங்கள் சாதகமான ஓட்டர்ஸை லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுறதே உங்களுக்கு பெரிய சேலஞ்சு. அடிச்சிடுவான்.
சொல்லி வச்சு அடிப்பானுங்க திமுககாரனுங்க. அஃப்கோர்ஸ் அது பாலிடிக்ஸு. அப்படி தான் பிஜேபி பண்ணுது, அப்படி தான் காங்கிரஸ் பண்ணியிருக்கு பல இடத்துல, சமாஜ்வாதி பார்ட்டி அப்படி தான் பண்ணுது, லெஃப்ட் அப்படி தான் வெஸ்ட் பெங்காலில் பண்ணால் இப்போ கேரளாவில் பண்ணுறான். தான் ஆளை சேர்க்கறது, எதிராளின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுனா அவனை ஓட்டர் லிஸ்ட்டில் தூக்குறது. அந்த இடத்துல ஸ்பாட்டில் நின்று அவனை சேர்க்கணும் உள்ள. அங்கே வெட்டுக்குத்து நடக்கும். ஈஸி இல்லை கண்ணா. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, நாங்கள் இல்லை அதெல்லாம் உள்ளுக்குள்ளே அவருக்கு தெரிஞ்சாலும் அதை அவர் வெளிப்படுத்த முடியாது இல்லையா? அதை அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி தானே அவர் பேசணும். அது போலித்தனமானது. ஓகே, நீங்கள் என்ன உங்கள் நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுத்துங்க. நீங்கள் உங்கள் ரசிகர்கள்ட்ட பேசுகிறீங்க, ரசிகர்கள்ட்ட பேசும்போது உண்மையை பேசணும். எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் விஜயை கேட்குறேன், அது எவ்வளோ காஸ்ட்லி அஃபேரு. அது சுழலுவான் திமுககாரன். இந்தியாவிலேயே எலெக்ஷன் டே அன்னைக்கு திமுககாரன் வேலை செய்கிற மாதிரி இன்றைக்கி அஃப்கோர்ஸ் வட இந்தியாவில் பிஜேபி வேலை செய்யுது, நான் ஒத்துக்கிறேன். வட இந்தியாவில் பிஜேபி லெஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் பண்ணாங்க, இன்றைக்கி கேரளாவில் சமாஜ்வாதி பார்ட்டி ஓரளவு பண்ணுவாங்க. மற்றபடி எந்த கட்சியுமே அதில் இவங்க அத்தனை பேர்லையுமே டாப் டிஎம்கே தான். சுழலுவான். நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ எலெக்ஷனில். ஒரு திமுககாரன் 5 அண்ணா திமுககாரன் ஈக்குவல். அதுவும் பவரில் இருந்தான்னா அவனோட கெத்தே வேறு. அவனை நீ ஃபேஸ் பண்ணணும். அது இந்த தடவை பரம எதிரி நீ தான். இந்த தெருவில் இருக்குதுங்க 800 ஓட்டு 500 ஓட்டு தான் போலாகும். அதில் 300 ஓட்டு விஜய் ஓட்டுனா அந்த 300 ஓட்டு அங்கே போக விடாமல் அவன் தடுப்பாங்க. அப்போ நீ வந்து அங்கே நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்க கூட்டு வரணும். போலீஸ் அவன் போலீஸு என்ன தான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தாலும் நீங்கள் அலையன்ஸில் இல்லைன்னா போலீஸு திமுக சொன்னாலும் கேட்பான், ஏடிஎம்கே பிஜேபி சொன்னாலும் கேட்பான். ஸ்டாலினையும் பகைச்சிக்கூடாது, அமித்ஷாவையும் பகைச்சிக்கூடாது. விஜய் சொன்னால் யார் கேட்பா? எங்கள் ரசிகர் மன்றன்றீங்களே, அடிப்படையே உங்களுக்கு தெரியல. தான் சொல்லணேன், இந்த பிளாக்கு இந்த தெரு ஒரு 800 ஓட்டு இருக்குது, 60% தான் போலாம். 450 500 ஓட்டு வச்சுக்கோங்க. குறையாமல் 300 ஓட்டு விஜய் ஓட்டு, 200 ஓட்டு 100 150 ஓட்டு திமுக, 50 ஓட்டு அண்ணா திமுக, பிஜேபி அப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு இந்த 300 ஓட்டை போலாக ஓட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு திமுககாரனுக்கு. இது 300 ஓட்டு விஜய்க்கு போகிற ஓட்டுனா அந்த 300 ஓட்டு பூத்துக்கு வராமல் அவன் எல்லா வேலையும் செய்வான். எப்படி தடுப்பேன்? எப்படி கொண்டு வருவான் அவனை? நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், ரொம்ப யதார்த்தமாக கிரவுண்டை பேசுகிறேன். நான் 3 மணிக்கு மேலே ஏஜென்ட்டெல்லாம் இருக்கவே மாட்டான், குத்துன்னு குத்துவான். போலிங் ஆஃபீஸர் வேடிக்கை பார்ப்பாரு, போலீஸு சைலண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் கூட்டணி. ஏடிஎம் கூட இருந்தேன்னா அவன் ரெசிஸ்ட் பண்ணுவான், 300 ஓட்டை என்ஷூர் பண்ணுவான் வரத்துக்கு. புரியுதா? ரொம்ப உடச்சி பேசுகிறேன் நான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. இதை ஓரளவு ஏடிஎம்கேவும் பண்ணான், ஜெயலலிதா பேர் இல்லை, இவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. இன்றைக்கி டிஎம்கே விசுரூபம் எடுத்துருச்சு ஃபுல் டைம். அது எலெக்ஷன் மிஷின். அதுங்க மோடி மாதிரியே பிஜேபி மாதிரியே ஸ்டாலினும் டிஎம்கேவும் 24 மணி நேரமும் 365 நாளும் எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, யாருமே, எடப்பாடி எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துனால கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, 10 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 2 பேருக்கும் எவ்வளோ தூரம் அதில் ஒரு அதீத கவனம், ஒரு ஆர்வம், ஏன் ஒரு வெறினே கூட சொல்லலாம், அது இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நான். அவர் ரொம்ப கூலாக சொல்கிறார், நான் வந்து எங்களுக்கு ரசிகர் மன்றம் 30 வருஷமாக இருக்குது அப்படின்னு. உங்கள் ரசிகர் மன்றத்தை வச்சு பண்ணிக்கணும், ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. எலெக்ஷன் ஒர்க்குமே ரசிகர் மன்றத்துக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் என்னன்னு தெரியுமா அவன் ரசிகருக்கு? நான் கேட்குறேன். இப்போ இந்த தெருவில் இருக்குன்னா எது நம்ம ஓட்டு, எது அவன் ஓட்டுன்றது திமுகனுக்கு தெரியும். தான் ஓட்டை விட எதிர் ஓட்டு எதுன்னு அவனுக்கு தெரியும். அது மொத்தமாக காலி பண்ணுவான். அவ்வளோ விஷயம் இருக்குங்க உள்ள. ஓட்டர் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து பிரச்சனை வரும். ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இல்லாமல் தூக்கிடுவான், கொத்தா தூக்குவானுங்க. அதுக்கு பிறகு போலிங் டே அன்றைக்கி பூத் ஸ்லிப் கொடுக்கும்போது சிக்கல் வரும். அது கொடுத்த பிறகு கன்ஃபார்மாக நமக்கு எதிராக ஓட்டு நடக்க போகுதுன்னா கலவரம் வரும். ஓட்டு போட முடியாது. நீ இல்லை, நீ வரவே முடியாது, ஓட்டுக்காக போட வர முடியாது, ஆர்வமே காட்டலன்னா ஓட்டை அவன் குதிடுவான். போலிங் டே மேனேஜ்மெண்ட், வாக்குப்பதிவு நாளன்றைய அரசியல் நிர்வாகம் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் போலிங் டே, வாக்குப்பதிவு நாளன்று நாம் மேற்கொள்ள வேண்டிய அரசியல் நிர்வாகம். அது ரொம்ப பெரிய விஷயம். அது குறித்த எந்த புரிதலும் இல்லாமல் விஜய் பேசிகிட்டு இருக்காரு. ஏடிஎம்கேக்கு தெரியும் அது, அஃப்கோர்ஸ் டிஎம்கே அதில் மாஸ்டர்ஸு, பிஜேபிக்கு தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும். இவருக்கு என்ன தெரியும்? எப்படி உன் ஓட்டெல்லாம் வந்து உன் ஆதரவு தானே எப்படி ஓட்டாக வரும்? அது அவரே சொல்லார். சில பேர் பேசுகிறாங்க, அரசியல் பார்வையாளர்கள், கூடுற கூட்டம் ஓட்டாக மாறுமான்னு. மாறும். எங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றார். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு டேஷ் கூட பண்ண முடியாது நீங்கள். ஏன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். பணம் இருந்தால் மட்டும், இப்போ பிஜேபி கிட்ட இல்லாத பணம் இல்லை. ஆனால் கேஷ் ஃபார்வர்ட்ஸை ஒன்லி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. லாஜிஸ்டிக்ஸ் வேணும் இல்லையா? வெறும் பணத்தால் மட்டும் எந்த கட்சியும் ஜெயிக்கல. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு பணம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, அது உண்மை. பணம் மட்டும் இருந்தால் நீ ஒர்க் பண்ணவும் முடியாது, ஆள் வேணும். ஆள் பலம் எங்கே இருக்குது உங்களுக்கு? அப்போ சுற்றி வளைச்சு பேசலை விஷயம் தான். திமுக தோக்கடிக்கிறதும் உங்கள் நோக்கமா, அல்லது நீங்கள் உங்கள் பலம் என்னன்னு தெரிந்து கொள்வது உங்கள் நோக்கமா? சோதட்டை தட்டி அவர் 234 தொகுதிக்கும் நான் தான் வேட்பாளர்
அப்படின்ற ஒரு விஷயத்தையே கன்வே பண்ணுறாரு. மற்றெல்லாம் டம்மின்றாரு. செகண்ட் ரேங்க் லீடர்ஸே இல்லைன்ற வாதம் அது வந்து பலப்பெறுது. இன்னொன்று அது உண்மையை உடச்சிட்டார் இல்லையா? 234க்கும் நான் தான் ஆள் இல்லை. ஜெயலலிதா அதை வேறு மொழியில் சொல்லுவாங்க. நானே உங்கள் அன்பு சகோதரி, உங்கள் அன்பு தாய், நான் இருப்பதாக நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்வாங்க. கலைஞர் வாயிலேருந்து அப்படி வராது. மற்ற கட்சிகள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து நீங்கள் 234 தொகுதியும் நான் தான் அப்படின்னும் போது அது ரொம்ப சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். அது அவருடைய பலத்தையும் காட்டுது, பலவீனத்தையும் காட்டுது. என் கட்சியில் எல்லாம் டம்மி பீஸு. அம்மா தான் ஒன்று, மற்றெல்லாம் சைபர் நானுங்க. ஏடிஎம்கேல ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் அம்மா ஒன்று, நாங்கள்லாம் சைபர் நானுங்க. எத்தனை சைபர் போட்டாலும் ஒன்று இல்லைனா சைபருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. இது அதை விட மோசமாக போகுது விஜய் கட்சியில். எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன். நாங்கள் ஜெயலலிதா அதை எலெக்ஷன் டைமில் சொல்லுவாங்க, அனைத்து தொகுதியிலும் அன்பு சகோதரி நிற்பதாக நினைத்து கழக தோழர்களுக்கு வாக்களிக்க வேண்டுகிறேன்வாங்க. இப்போ அதை வந்து அவர் கையில் எடுக்கிறது மூலமாக அவர் வந்து எல்லாம் கீழே கூட இருக்கிறது பூரா டம்மி பீஸ் தான்றாரு. செகண்ட் ரேங்க் லீடர்ஸே கிடையாது கட்சியில். அவர் மட்டும்தான் சுழண்டு வேலை செய்யணும் பிரச்சாரம். அந்த மேடை அமைப்பை பார்த்தீங்கன்னா சம்படி இன்றைக்கி ஏதோ பார்த்தேன் சோஷியல், நீங்கள் தானே காமிச்சிங்க. அதாவது அவங்க ஜெயலலிதா பேசும்போது எல்லாம் நிற்பாங்க, இங்கேயும் அதே மாதிரி நிற்கிறாங்க. என்ன ஒன்று இங்கே நிற்கிறாங்க, சேர் போட்டிருக்கு உட்காரத்துக்கு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே சேர்லாம் இருக்காது, நிற்கணும். அம்மா இது இந்த தடவை தான் நடக்குது. அதான் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. இப்போ போன தடவை சேர் போட்டு உட்கார வச்சாரு. இல்லை, சேர் எல்லாருக்குமே போட்டு தான் இருக்குது, எல்லாருமே உட்காந்து தான் இருந்தாங்க. அவர் பேச வந்தோடனே எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட புது வினோதமாக தான் இருந்துச்சு. அதான் தனி மனித துதிப்பாடல் அதிகமாக போகுது, நல்லதில்லை. ஆனால் வேறு வழி என்ன, அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர் அப்படி தான் நடத்தணுன்றாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாட் நெக்ஸ்ட் கார்த்தி. இப்போ நீங்கள் அசம்பிளியில் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு ஒரு 20 எம்எல்ஏ உங்கள் கையில் இருந்தால் கூட உங்கள் மரியாதை வேறு. நின்று தோற்று சைபர் அணினா மரியாதை வேறு. இப்போ சீமானுக்கான இன்ஃப்ளூயன்ஸையும் சொசைட்டியில் இல்லை. 8% ஓட்டு சீமானுக்கு இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 இடதுசாரிகள், காங்கிரஸ் ஓட்டு விசிகா சேர்த்தே 7% இருக்கும். சீமானுக்கு திருமாக்கு 0.99%, 98 அரவுண்ட் 1. 2 லெஃப்ட்டுக்கும் சேர்த்து 1% தான். ஒரு 1.25%, 2%. இவங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு ஒரு 4%, 6%, எக்ஸ்ட்ரா 1% வச்சிங்கன்னா 7%. சீமானோட வாக்கு வங்கி 8% இருக்குது. பட் இந்த 4 கட்சிகளுக்கு கிடைக்கிற மீடியா ஸ்பேஸும் சொசைட்டல் ரெக்கக்னேஷனும் சமூகத்தில் கிடைக்கிற அங்கீகாரமும் ஏன் சீமானுக்கு கிடைக்கல? என்னென்னா, நீ வாக்கு வங்கி அரசியல் இருக்குன்னா உங்கள் கையில் ஒரு 4 எம்எல்ஏவாவது ஒரு எம்பியாவது இருந்துன்னா உன் மரியாதை வேறு. அது இல்லாமல் தோற்றுக்கிட்டே இருக்கன்னா மரியாதை இல்லை. அதுக்கு நீ வந்து சமூக இயக்கமாக திராவிட கழகம் மாதிரி போனால் கூட அதுக்கு கூட ஒரு மரியாதை இருக்கும். பட் எலெக்ஷனில் நின்று தொடர்ந்து தோற்றுப்பவர்களுக்கு மரியாதை இருக்காது. அந்த தப்பை ஒரு விஜய் செய்வாரான்றதான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டின். இன்னொரு சீமானாக விஜயால் உருவாக முடியுமா? ஒரு சீமான் தான் இருக்க முடியும். உன்னையே தாங்கலைன்றீங்க நீங்கள். சரி, ஜோக்கா சொன்னேன். நண்பர்கள், தம்பிமார்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். விஜயால் வந்து சீமானோட பாதையில் எல்லாம் போக முடியாது. விஜய்க்கு இன்ஸ்டன்ட் விக்டரி தேவைப்படுது. ஓகே, இல்லை இப்போ வந்தோடனே அவர் வந்து 2026 ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது கனவாக இருக்கலாம், எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அது நிறைவேறாதுன்றது நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க. அது தெரியும், அவருக்குமே தெரியும் அப்படின்றது. அந்த நிதர்சனம் தெரியாமல் அவர் களத்தில் இறங்கிட்டார். ஏன்னா அவர் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு மேலே வேலை கிடையாது, எனக்கு இது மட்டும்தான் வேலை அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறாரு. அதையும் சினிமாவுக்கு போக மாட்டேன், தோத்தாலும் ஜெயிச்சாலும் அரசியல் தான் சொல்கிறாரு. தோத்தாலுன்னு சொல்லலை, இனிமேல் எங்கேன்னு தோத்தாலுன்றதை தாண்டி அது நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான். ஆனால் அது நடைமுறைக்கு வரும்போது தான் அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பேசுறது ஈஸி, ஏன்னா வெற்றி பெறுவது உறுதின்னு அவர் நம்புகிறார். அது நடக்காமல் போகும் பட்சத்தில் அவர் இதே வீரியத்தோட பேசுவாரா? நீங்கள் 26 தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 26 தேர்தலில் நின்று நான் சொல்கிறேங்க, ஒரு 25 சீட்டு ஜெயிச்சிங்கனாலே இது மாபெரும் விக்ட்ரி, வெரி பிக் விக்ட்ரி, மிகப்பெரிய வெற்றி. அதை சாதிச்சார்னாலே அடுத்து அவர் பின்னால் அணி தருவாங்க. 31 அவருக்கான தேர்தலாக இருக்கும். ஆனால் அவர் 0 ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் கடினமானவை. ஆளுங்கட்சியாக வரணும்னு அவசியம் இல்லை, முதல் தேர்தலில் எதிர்கட்சியாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. 20 சீட்டு, ஒரு கணிசமான தொகுதி ஜெயிக்கணும். 20 சீட்டுங்க, 10 சீட்டு வச்சுக்கணும். 10 சீட்டு சாலிட் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு உள்ளே உட்காந்தா கூட முதல் வரிசையில் அவருக்கு இடம் இருக்கும் கட்சி தலைவர்ன்ற முறையில். கட்சியை வளர்க்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த 5 வருஷம் நீ ஃபேஸ் பண்ணணும். அது இருக்குது, அது ஒன்றும் லேஸ்பட்டதில்லை. அதுவும் டிஎம்கே வந்து அப்போ இவர் டைரக்ட் சேலஞ்சு ஃபார் உதயநிதி, இப்போ ஒன்லி ஃபார் ஸ்டாலின். அப்போ டைரக்ட் சேலஞ்ச் ஃபார் உதயநிதியாக விஜயானும் போது விஜய்க்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ திமுகன்ற கட்சி இருக்குல்ல, அது இப்போ இருக்க மாதிரி கூட இருக்காது, இன்னும் அக்ரெசிவாக விஜய் எதிர்க்கும். அப்போ அந்த 5 வருஷத்தை நீ எதிர்க்கணும். அதில் வந்து திமுக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 26 ஒருவேளை வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்த 3 ஆண்டுகள் உங்கள் பிஜேபியோட ரொம்ப சாஃப்டாக போவாங்க. இப்போ இருக்க எதிர்ப்புலாம் இருக்காது, கண்டிப்பாக குறைச்சிப்பாங்க.
அப்போ விஜய் ஒரு பக்கம் அடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபேஸ் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபேஸ் பண்ணணும். இந்த ரிஸ்க் இருக்குன்றதையும் அவர் இப்போது உணர வேண்டும். உணராமலாம் இருக்க மாட்டார், உணர்வார், வெளியில் சொல்லிக்க மாட்டார். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். வெளியில் சொல்லாமல் வேணா இருக்கலாம் அவர், பட் அது உணராமலாம் இருக்க மாட்டார். அப்படி உணராமல் இருக்காருன்னா அது ஆண்டனாலையும் அவரை காப்பாற்ற முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த மாநாடு உணர்த்தும் செய்தி என்னவா இருக்கும்? மாநாடு உணர்த்தும் செய்தி, என்னுடைய பிரதான எதிரி திமுக தான், டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போகிறாரு. கூட்டணியை பற்றி தனக்கு கவலை இல்லை, அநேகமாக கூட்டணிக்கு தான் போக மாட்டேன் என்பதை உணர்த்துகிறார். மூணாவது, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறது மூலமாக நேரடியாக ஸ்டாலினை நான் எதிர்ப்பேன், அவர் அப்பான்னு சொல்கிற அந்த இமேஜை நான் உடைப்பேன். அப்பானா வந்து கனிவுடன் நடந்துக்கணும், மக்களை பாதுகாக்கணும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு ஆபத்து, பெண்களுக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லை, அந்த கண்டிஷனில் எப்படி நீங்கள் அப்பான்னு உங்களை சொல்லிக்கிறீங்க? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், ராங் அங்கிள்ன்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான நையாண்டித்தனமான ஒரு பிரச்சார அணுகுமுறை. நீங்கள் சொல்லுவது சரியாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். தன்னுடைய வாக்கு வங்கிக்கு இப்படி பேசினா, ஷாலோவாக மேம்போக்காக பேசினா தான் பிடிக்கும் என்பதால் அவர் பேசுகிறாரு. டெப்த்தாக போக அவர் விருப்பம் இல்லை. ஆகவே இது நன்கு தெளிந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு, கான்ஷியஸ் டிசிஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். மாநாடு உணர்த்தும் செய்தி என்பது, நான் திமுகவுக்கு எதிரி, ஏடிஎம்கேவும் வந்து தலைமை சரியாக இல்லை, பிஜேபியோடையும் என்றைக்கு சேர மாட்டேன், நான் தான் ஆல்டர்னேட்டிவ்னு வந்து தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். அது ரொம்ப முக்கியம். பாலிடிக்ஸில் எங்கே பொசிஷனிங் பண்ணிக்கிறீங்க, தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறார் அவர். பட் அடுத்து வரும் நாட்கள் சவால் நிறைந்தவை. இது வந்து அவர் கதை என்ன, இப்போ வருவார், பேசுவார், அப்புறம் பரந்தூர் இது பனையூருக்கு போயிட்டார்னா அதுக்கப்புறம் வந்து அவர் எப்போ வெளியில் வருவார்னு யாருக்கும் தெரியாது. இது இந்த சினிமாக்கார அணுகுமுறை மாற வேண்டும். பாலிடிக்ஸ்ங்கிறது 24 hours 365 day ஜாப். அது அந்த மாதிரியான ஒரு இயக்கம். ரெண்டாவது, முதல்ல ஒரு கட்சி ஆஃபீஸை சிட்டி நடுப்பில் வைக்கணும். கட்சி ஆஃபீஸுங்கேருந்து பனையூருக்கெல்லாம் சோறு கட்டு போவானா? சிட்டியில் ஒரு ஆஃபீஸை போடுறதுக்கு அவருக்கு வசதி இல்லையான ஒரு பில்டிங்கே ஒரு விலைக்கு வாங்கலாம். ஒரு கட்சி அலுவலகத்தை சென்னை மாநகரத்துக்கு உள்ளே நிர்மாணிக்க முடியாதவர் தமிழ்நாடு தேர்தலில் எப்படி வெற்றிகரமான ஒரு போட்டியாளராக இருக்க முடியும்? அது கேட்டால் வந்து விஜய் ரசிகர் மன்றம் 30 வருஷமாக இருக்குன்றார். அது ரசிகர் மன்றம் சார், இது பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது வந்து எலெக்ஷன்ஸ் சார், அதுவும் வெரி காஸ்ட்லி அஃபேர். கேம்பெயினுக்கு கூட்டின்னு வரானுங்களே சார், 2 பேருமே ஒரு நாளைக்கு சாயங்காலம் வராங்கன்னா 500 ரூபாய் கொடுத்து தான் கூட்டு வராங்க. அப்புறம் பார்ட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்குறோம். நீங்கள் மினிமம் ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் எப்படி வந்து திமுகவை எதிர்க்கிறது? ஆனால் இந்த திமுக கடந்த காலங்களில் இருந்ததை விட மிக அதிகமாக பணபலமும் மீடியா பலமும் படைத்த திமுக. இது வந்து அவங்களுக்கு ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களோட 90% அவங்க இரும்பு கட்டுப்பாட்டில் இருக்குது. சோஷியல் மீடியாவில் வேணால் மற்றவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்கலாம், பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, திமுகவோட மொத்த கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நீங்கள் போகும்போது எப்படி ஃபைட் பண்ணுவீங்க, எவ்வளோ விஷயங்களை எதிர்கொள்ளணும், இந்த யதார்த்தம் புரியாமல் பேசுகிறாரோ என்று தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.